சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சௌந்தர்யா ஒரு மாதிரியா இருக்க? உன் அம்மா அப்படி என்ன சொன்னாங்க? என் அண்ணன் இளமதிக்கு 5 பவுன்ல செயின் எடுத்திருக்கானா. அதோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனையும் அவளுக்கு கிராண்டா பண்ண போறானா. அதை என்கிட்ட பெருமையா சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா உன் அண்ணன் இளமதிக்காக பெரிய மண்டபம் புக் பண்ணிதான் ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ண போறதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. அம்மாவே எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கோவில்ல தான் பண்ண போறாங்க. அப்புறம் என் அண்ணனுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு அவனால எப்படி மண்டபம்லாம் புக் பண்ணி ஃபங்க்ஷனை ரொம்ப பிரம்மாண்டமாலாம் பண்ண முடியும்? அதெல்லாம் அவனால முடியாது. என் அம்மா என்னை வெறுப்பேத்துறதுக்கு சும்மா கதை சொல்றாங்க. உன் அண்ணன் கதிர அப்படி ஒண்ணு சாதாரணமா நினைச்சிடாத சௌந்தர்யா. ரோஷத்தோட இளமதிக்கு தாலி சரடே 5 பவுண்ட்ல எடுத்திருக்கானா ஃபங்க்ஷனையும் பெரிய அளவுல தான் பண்ணுவான். நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. காசு பணம் இல்லாதவங்க கடனை உடனேயாவது வாங்கி பெருமைக்காக பண்ணுவாங்க. இருக்கிறவங்க பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. 2 பவுண்ட்ல தாலி சரடு எடுத்தாலும் அழகா எடுக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனா உன் இளமதி விஷயத்துல நீ அலட்டிக்காம அமைதியா இருந்துட்டேன்னா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல கதிர் பொண்டாட்டி 5 பவுண்ட்ல தாலி சரடு போட்டிருந்தா, ஆனா பெரிய வீட்டு மருமக சௌந்தர்யா இளமதிய விட 3 பவுண்ட் கம்மியா தான் தாலி சரடு போட்டிருந்தான்னு உன்னதான் 4 பேர் இலக்காரமா பேசுவாங்க. எதுக்காகவும் இளமதிய விட நீ தகுதியில கம்மியானவள ஆயிடக்கூடாது. அதனால உன் மாமியார் கிட்டையும் சூர்யா கிட்டையும் ஃபங்க்ஷனுக்கான தாலி சரடு 10 பவுண்ட்ல வேணும்னு கண்டிஷனா கேட்டுட. சரியா? சரிம்மா, நான் நிச்சயம் கேட்டுடுறேன். அம்மா, வா சூர்யா, உட்காரு. நல்லா இருக்கா? 9 பவுண்ட்ல தாலி சரடு. அம்மா இது சௌந்தர்யாவுக்காமா? ஆமா, சௌந்தர்யாக்காக தான். உங்க அப்பாவை கடைக்கு கூட்டிட்டு போய் இப்பதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். எதுக்குமா 9 பவுன் இவ்வளவு பெருசாலாம்? சிம்பிளா ஒரு 2-3 பவுன்ல எடுத்துட்டு வந்திருக்கலாம்லமா? நீ தானே என்கிட்ட சொன்ன சௌந்தர்யா ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறான்னு. அப்போ எல்லாமே கிராண்டா இருக்கணும்ல. ஆக்சுவலா உங்க அப்பா 10 பவுண்ட்ல ரவுண்டா எடுக்க சொன்னாரு. தாலி சரடு 10 பவுண்ட்ல போடக்கூடாது. 3, 5, 7, 9, 11ன்னு இப்படி ஒத்த படையில தான் போடணும். 11 பவுண்ட்ல எடுத்தோன்னு வச்சுக்கோ, ரொம்ப பெருசா இருந்து அது சௌந்தர்யாக்கு பிடிக்காம போச்சுன்னா. அதனால 9 பவுண்ட்ல எடுத்துட்டு வந்தேன். பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். மத்தவங்க கிட்டயும் சௌந்தர்யா இந்த செயினை காட்டி சந்தோஷப்படுவா. வா சௌந்தர்யா. சூர்யா, சௌந்தர்யா கிட்ட அந்த செயினை கொடு. அம்மா உனக்காக செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னடா அம்மா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ற? அம்மாவும் நானும் எடுத்துட்டு வந்திருக்கோன்னு சொல்லு. இது எத்தனை பவுன்மா? 9 பவுன் சௌந்தர்யா. நான் கூட சிம்பிளா ஒரு 3 இல்ல 5 பவுண்ட்ல எடுத்தா போதும். அதுவே நல்லாதான் இருக்கும். இப்பெல்லாம் பொண்ணுங்கெல்லாம் தாலியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னேன். ஆனா இவன் தான் என் பொண்டாட்டி எதுக்கு அப்படியெல்லாம் போட்டுக்கணும், அவளோட தாலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு இதை எடுக்க சொன்னான். அவன் தான் செலக்ட் பண்ணான்.
ஆஹா. ஆஹா. ஆ, ஆ. சூர்யா நீங்க சொல்லிதான் எடுத்துட்டு வந்தாங்களா? ஆமா ஆமாமா. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட தாலி செயின் பெருசா இருக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க. ம். சௌந்தர்யா, உனக்கு என்ன வேணாலும் கேளு. நீ ஆசைப்படுறது எல்லாமே இந்த வீட்ல கிடைக்கும், நடக்கும்.